இப்ப நான் இதுல என்ன கன்செப்ட் யோசிச்சேன்டா, பிராக்டிஸுக்குள்ளால நாங்கள் கன்செப்ட் எடுக்கணும். அதாவது கொஸ்டின்ஸ் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கொஸ்டின்ஸ் செய்யறதன் மூலம் கொஞ்சம் ஒரே மாதிரி கன்செப்ட செய்து என்ன அப்படின்றத விளங்க போறோம். ஓகே தானே? ரிப்பீட் பண்ணேக்குள்ள நீங்க இப்ப இப்படி செய்யக்கூடாது. முதல் கேள்வி செய்து அதே மாதிரி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க என்ன வேணும், செய்யக்குள்ள எது செய்யணும் அப்படின்றத விளங்கணும். உங்களுக்கு கன்செப்ட் விளங்காம இருக்க நான் என்ன செய்வேன், இன்னும் கொஞ்சம் கேள்வியை தந்து அதன் மூலம் அந்த கன்செப்ட கிளியர் பண்ணிட்டு அடுத்தக்குள்ள போவோம். ஓகே, நாங்கள் இங்க டார்கெட் பண்ண போறது மெக்கானிக்ஸ் மட்டும்தானே. தொடர்ந்து நான் இப்ப எனக்கு எங்க சிக்கல்னு சொன்னா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதை நான் யோசிச்சேன் முதல்ல. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல இருந்தே தொடங்குறதா அல்லது போர்சஸ்ல இருந்து தொடங்குறதா. ஆனா இப்ப எங்களுக்கு அந்த கூடுதல் அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்லயும் கேள்விகள் வர்றது தானே. அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் கேள்வி செய்யணும், அதுக்கு முதல் எங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல உள்ள கன்செப்டுகள் கிளியரா இருக்கும். ஆமல்லோ, அப்ப அதை கிளியர் பண்ணி கொண்டு நாங்கள் போர்சஸுக்குள்ள இதுல இப்ப நாங்கள் ஒவ்வொரு கன்செப்டும் சொல்லக்குள்ள நான் அதுல இன்ட்ரடக்ஷனை காய்ச்சி கொண்டு காய்க்கிறேன். அதாவது சப்ஜெக்ட்ல என்ன இருக்கேன்னு உங்களுக்கு ஏதாவது விளங்கலையேண்டா என்னடா கேட்கணும். அடுத்தது நான் இப்ப கேள்வி பேப்பர் என்ன டியூட்டை பாத்தீங்கன்னா தெரியும் நான் என்ன இருக்கேன். முதல்ல ஒரு கேள்வி போட்டிருக்கேன் இல்லையா, கொஸ்டின் ஒன்று ஃபர்ஸ்டுக்கு தந்திருக்கேன். அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் அங்கால தந்திருக்கேன். கொஸ்டின்ஸ் ஃபார் பிராக்டிஸ். இப்ப நான் இந்த கேள்வியை செய்து விட்டோன்னு நான் விளங்கப்படுத்தி செய்து விடுவேன். நான் உங்களுக்கு அடுத்த கேள்வி செய்யறதுக்கு டைம் தருவேன். ஒரு கேள்வி அதை நீங்கள் செய்து முடிச்சோன்னா பிறகு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அடுத்ததுக்கு ஒரு டைம் தருவேன். அதை நீங்க செய்வோம். ஓகே, ஆனா என்ன இதுல என்னண்டா நீங்க முதலான பார்த்தே அப்படியே செய்யறீங்களா இருந்தா நீங்க செய்யற ப்ராசஸ் பிரயோசனம் இல்லை. இங்க என்ன செய்தனாங்க இந்த கேள்வியில அதை எப்படி அப்ளை பண்றேன், அடுத்ததுல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று வச்சிருப்பேன். நான் இதை விட இதுல ஒரு சின்ன மாற்றம் வச்சிருப்பேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதுல இருந்து அடுத்ததுக்கு சின்ன சேஞ்ச். இப்ப உங்களுக்கு அந்த சேஞ்சை கண்டுபிடிக்க தெரிஞ்சதுண்டா உங்களுக்கு கேள்வி விளக்கு தானே இருக்கு, கன்செப்ட் விளக்கு தானே இருக்கு. அந்த மாதிரி நான் அங்கால பின்னுக்கு போக போக போசஸுக்குள்ள போய்க்குள்ள ஒரே கன்செப்ட்ல 2-3 சின்ன 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 சேஞ்சஸோட 2-3 கேள்வி எழுதி தருவேன். இப்ப உங்களுக்கு அதை செய்ய விளங்குதுண்டா நீங்க அதுக்கு பிறகு பிக்கப் பண்ணி கொண்டு போயிருவீங்க. அப்படின்றது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங், என்னுடைய ஒரு ஐடியா. உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத பாப்போம். இது ஓகேவா? நான் சொன்ன பாயிண்ட் விளங்குது உங்களுக்கு? எஸ், ஓகே, ரைட். இதுக்குள்ள இங்கிலீஷ் மீடியக்காரரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள கேள்வி வாசிக்க தமிழ் மீடியத்துல வாசிப்பேன். நீங்க இங்கிலீஷ் மீடியம் கேள்வியே பார்த்துக்கொள்ளுங்க, அதே சேம் கொஸ்டின் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு டேர்ம் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது விளங்காம இருந்தா நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா சரி, நான் அதை திருப்பி சொல்லுவேன். ஓகே தானடா? சரி, ஓகே, நாங்கள் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நீங்க ஒர்க் பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க ஒர்க் பண்ணணும். நான் என்னத்தை தான் சொல்லி தந்தாலும் நீங்க கேள்வி செய்யலை என்றால் அதுல வேலை இல்லை. ஓகேயா? நான் இப்ப இந்த 2 கிளாஸ் போக உங்களுக்கு வெப்சைட்ல கேள்வி தருவேன். இதே மாதிரி கேள்வி வெப்சைட்ல தருவேன். ஓகே, எக்ஸாம் வெப்சைட் எக்ஸாம் பிளாட்ஃபார்ம் இருக்கு. என்னடா அந்த எக்ஸாம் பிளாட்ஃபார்ம்ல இதே பேஸ் பண்ணி
உதே கேள்விகளை ரெண்டம் ஆர்டர்ல போட்டு தருவேன். ஓகே தானே? ஆர்டர் மாறும், அது அங்கே ஒண்ணு இங்க ஒன்று, அதுல சின்ன சேஞ்சஸோட கேள்வியை தரும். வேற கேள்வி இதே பட்டன், வேற கேள்வி. இப்ப நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு வீக்கு முடிய அந்த எக்ஸாம் பேப்பரை செய்து எனக்கு சொல்லணும். ஸோ உங்களால ஏழுமா இருக்கா இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு எனக்கு பர்சனலா மெசேஜ்ல போட்டீங்களா, நான் அடுத்ததுல அதை கவனிச்சு கொள்வேன். ஓகே தானே? அப்ப இதை நீங்க சரியா செய்தீங்களா, இதுல இருந்து நான் ஒரு மெத்தடை கண்டுபிடிப்பேன் இதை படிப்பிக்கிறதுக்கு. அது அடுத்தடுத்த பட்சில வர்றவனுக்கு இது பிரியோசனமா இருக்கும். ஓகே தானே? அடுத்தடுத்த பட்சிகளுக்கு நான் படிப்பிக்கைக்குள்ளேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் சரியா செய்தாதான் இது சக்சஸ் ஆகுதா இல்லையான்றதை சொல்லணும். ஓகே தானே? எல்லாமே உங்களோட கையில இருக்குது. நீங்க ஒர்க் பண்ணிட்டு எனக்கு சொல்றீங்க அப்படியா? ஓகே இல்ல? ரைட். இப்ப பாருங்க, ரைட். அடுத்தது வீடியோ. வீடியோ நான் தருவேன். ஒவ்வொரு கிளாஸ் இந்த வீடியோவும் கிளாஸ் முடிய ஒரு நாள்லயே அல்லது 2 நாள்ல நான் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு டீட்டெயில் தரையக்குள்ள ஒரு வெப்சைட் லிங்க் தந்திருப்பேன். வீடியோ பாக்குறது எப்படின்னு கைடு ஒன்று தந்திருப்பேன். நீங்க மந்த்லி பே பண்ற ஸ்லிப்பை நீங்க அதுல அட்டாச் பண்ணினீங்கன்னா, ஒரு கார்டு அட்டாச் பண்ணீங்கன்னா சரி, உங்களுக்கு அந்த மந்த் முழுக்க உள்ள வீடியோக்களை நீங்க எப்பவுமே அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையாண்டா அந்த வீடியோக்களை திருப்பி பார்க்கலாம். நீங்கள் எதுல ஆட் பண்ணணும்னா, மெக்கானிக்ஸ் ரிவிஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது வெப்சைட்ல, அதுக்குள்ளதான் வீடியோ வரும். நீங்க எவ்ரி வீடியோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல. ஓகே, ஒரு கிளாஸ் முடியும், அந்த கிளாஸ் டேட்டோட உங்களுக்கு அங்க வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ரைட். இப்ப நாங்கள் இதுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. அப்படின்னா அக்சலரேஷன் ஆர்முடுகள் என்ன அக்சலரேஷன். அக்சலரேஷன் என்ன, ஆர்முடுகள் என்ன. சமன்பாடு வரவிலக்கணம் எங்களுக்கு தெரியும், டெபினிஷன் எங்களுக்கு தெரியும். என்னது, என வேக மாற்று வீதம். எனக்கு ஒரு செகண்டில் வேக மாற்றம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலோசிட்டி, சேஞ்ச் இன் வெலோசிட்டி இன் யூனிட் டைம். வேக நேர வேக மாற்றத்தின் நேரம், சேஞ்ச் இன் வெலோசிட்டி ஓவர் டைம். இது டெபினிஷன். இது யாரை கேட்டாலும் சொல்லலாம். ஆனா அது இந்த அர்த்தம் எங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் வெலோசிட்டி, வேக மாற்றம் என்றா, இப்ப உதாரணத்துக்கு ஆர்முடுகள் 50 ms-2, அக்சலரேஷன் 5 5 அக்சலரேஷன் 5 ms-2 என்ன மீனிங், ஒரு செகண்டுக்கு இதை எப்படி எழுதலாம், 5 மீட்டர் பெர் செகண்ட் ஓவர் செகண்ட், 1 செகண்ட். ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் பெர் செகண்ட் கூடும். ஒரு செகண்டுக்கு 5 கூடும். அதான் ஆர்முடுகள். அக்சலரேஷன் 5 மீட்டர் பெர் செகண்ட், 5 ms-2 என்றா ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகம் கூடும். இப்ப எங்களுக்கு ஒரு பார்ட்டிகள் வெளிக்கிடுது, எப்படி ஓய்வுல இருந்து, ரெஸ்ட்ல இருந்து வெளிக்க ஸ்டார்ட் பண்ணுது. இது நார்முடுவல் 5 ms-2. அப்ப என்ன மீனிங், ஒவ்வொரு செகண்டுக்கும் 5 கூடிக்கொண்டு போகும். அக்சலரேஷன் என்ன செய்யும், 5 கூடிக்கொண்டு போகும். இப்படி 5 கூடிக்கொண்டு போகுதுண்டா 8 செகண்ட்ல என்ன வரும், என்ன வெலோசிட்டி இன் 8 செகண்ட். 8 செகண்ட்ல என்ன வேகம் என்ன வரும், இதுவுமே வேணாம் செய்வோம். அப்படி அதான் சொல்லிட்டோம் இல்ல, எக்ஸலேஷன் என்ன, ஒரு செகண்டுக்கு 5 கூடுது. ஒரு செகண்டுக்கு 5 கூடுது, 8 செகண்டுக்கு எவ்வளவு கூடும், 40 கூடும். 8 செகண்டுக்கு 40 கூடி இருக்கு. ஆனா இனிஷியலா என்ன இருக்குது, 0. அப்ப 0வோட 40 கூடுனா 40.
வெலோசிட்டி வந்து 40, வேகம் வந்து 40. இதைத்தான் நாங்கள் ஈக்குவேஷன்ல போட போடுறோம். v is equal to u plus at. நீங்க ஈக்குவேஷனை பாய்ப்பு பாருங்க. ஏன்றது ஆர்முடுகள். ஆர்முடுகளை நேரத்தால பெருக்கினா என்ன வரும்? வேக மாற்றம். இது இங்க ஒண்ணுதான் v minus u is equal to 80. ஆர்முடுகளை நேரத்தால பெருக்கினா வேக மாற்றம். இந்த ஜூவை கொண்டே கூட்டி விட்டீங்க. இப்ப இந்த ஜூவை கொண்டு ஆட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன வரும்? v is equal to u plus at. ஃபைனல் வெலோசிட்டி என்றது இனிஷியல் வெலோசிட்டி, ஆரம்ப வேகம் தர ஆர்முடுகள் தர நேரம். நீங்க நேரடியா பயன்படுத்திக்கோ. v is equal to u plus h. இது இல்லாட்டி நேரடியாகவும் செய்து கொள்ளலாம். இது ஓகே இல்ல? இப்ப முதலாம் கேள்வியை பாருங்க. ஒவ்வொரு கேள்வியும் செய்யக்குள்ள கன்செப்ட்களை கேட்க போறோம் திருப்பி திருப்பி. பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா? சீரான ஆர்முடுகள் 10 இயங்கும் ஒரு பொருளின் கதி 100 மீட்டர் per second ஆகும். இன்னும் எவ்வளவு நேரத்தில் கதி 2 மடங்கு ஆகும்? இப்ப இதை நீங்க ஒரு டயக்ராமா போடுங்க. இந்த கேள்விக்கு ஆக்சுவலா டயக்ராம் தேவையில்லை. ஆனா இங்க இருந்துதான் பழகணும். சின்ன சின்ன கேள்வியில இருந்து டயக்ராம் கீறது. இப்ப தந்த டேட்டாவை ஒரு டயக்ரத்துல கீறேன் பாருங்க. எப்படி? இந்த பேராகிராஃப்ல சொன்னது ஒரு லைன்ல கீறேன். எப்படி? ஒரு பார்ட்டிகல் ஒரு துணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது 10 ms மைனஸ் ரோடியங்கிற கதி 100. அப்ப இது இந்த ஸ்டார்டிங் ஸ்பீட் வந்து ஸ்டார்டிங்ல இந்த ஸ்பீட் வந்து 100 மீட்டர் per second. இது அக்சலரேட் பண்ணது. என்ன அக்சலரேஷன்? 10 ms மைனஸ் 2. அப்ப ஆர்முடுகள் 10 ms மைனஸ் 2. என்ன கேட்கிறார்? எவ்வளவு நேரத்துல ஸ்பீட் வந்து டபுள் ஆகும் கேட்கிறார். கதி டபுள் ஆகும். 100 டபுள் ஆனா எவ்வளவு? 200. எவ்வளவு நேரத்துல 200 ஆகும்? அப்ப எங்களுக்கு டைம். இதை நீங்க மனதால செய்யறேன்னா என்ன செய்வீங்க? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கூடும்? அக்சலரேஷன் 10 ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கூடும்? 10 கூடும். இங்க எவ்வளவு கூடி இருக்குது? டபுளா இருக்குன்னா 100 200 ஆயிருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு? 100 கூடி இருக்குது. ஒரு செகண்டுக்கு 10 படி 100 கூடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 10 செகண்ட். 10 தர 10 100. அப்ப ஆன்சர் 10 செகண்ட். ஓமெல்லோ. அது நேரடியா செய்யறதா இருந்தா. இல்லையா என்ன போடுவீங்க? ஃபைனல் வெலோசிட்டி v is equal to u plus h. இறுதி வேகம் 200. ஆரம்ப வேகம் 100. சக ஆர்முடுகள் 10 திரட்டி. இது இங்க கழிச்சா 100 சமன் 10 t. அப்ப t என்ன? ஒரு சைவர் போனா t சமன் 10 செகண்ட். அப்ப எத்தனை ஆன்சர்? செகண்ட் ஆன்சர். இது ஓகே இல்ல? இப்ப உங்களோட நேரம். எங்க முதலாம் கேள்வி செய்யுங்க. ஆன்சரை கண்டுபிடிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். கன நேரம் எடுக்கக்கூடாது. ஆன்சரை சொல்லணும் எல்லாரும். முதல்ல எல்லாரும் டயக்ராம் போட்டீங்களோ? என்னது? 20 மீட்டர் per செகண்ட். கதிர் 20. 8 ms மைனஸ் ரோடு எங்குது. இப்ப என்ன கேட்டுவார்? 3 மடங்கு ஆகும். எவ்வளவு நேரத்துல 3 மடங்கு ஆகும் இருக்கிற? 3 மடங்கு ஆகினா எவ்வளவு? 20. 3 மடங்கான 60.
மனதால செய்யறவன் என்ன செய்வான்? 20 60 இருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு? 40 கூடி இருக்கு. ஒரு செகண்ட் எட்டுப்படி 40 கூட எவ்வளவு நேரம்? 5 செகண்ட். நேரடி எழுதலாமல்லோ? அப்படி எழுதுறோம், எழுதி கொள்ளுவான். So V is equal to U plus 80 போட்டாலும் அதே தான் செய்ய போறோம். Final velocity 60. Initial 20. 8 into T. இதுங்க வாங்க. 40 is equal to 80. அப்ப T என்ன? 5 seconds. இது செகண்ட் ஆன்சர். ஓகே இல்ல? இப்ப அடுத்ததுல சின்ன சேஞ்ச் ஒண்ணு கொண்டு வந்துட்டேன். எங்க தெரியுங்க? ஆறுமுடுகள் அமர்முடுகள் ஆகிட்டேன். யோசிங்க. இப்ப 200ஓட எங்க என்ன சொல்றார்? சீரான ஆறுமுடுகள் 20. பொருளின் கதி 200 ஆகும். எவ்வளவு நேரத்துல அது அரைவாசி ஆகும்? அப்ப 200. அமர்முடுகள் 20. அமர்முடுகள் -20 போடுவீங்க, டயக்ரத்துல போடுவீங்க. எவ்வளவு நேரத்தில் அரைவாசியாகும்? அரைவாசியா எவ்வளவு? 100. மனதால சொல்றேன். அப்படி 200 100 ஆகுது. அப்ப 100 குறையுது. உனக்கு தெரியும் அமர்முடுகள் என்ன? டீசல்ரேஷன் என்ன? டீசல்ரேஷன் என்றா ஒரு செகண்டுக்கு 20 குறையுது. ஒரு செகண்டுக்கு 20 குறையுதுன்னா 100 குறையுது எவ்வளவு நேரம்? 5 செகண்ட். நேரடியா போடலாம். அப்படி இல்லையா? V is equal to U plus 80. Final velocity 100. Initial 200. இது அமர்முடுகள் இல்லோ, டீசல்ரேஷன் இல்லோ. அப்ப -20 into T. இங்க ஒண்ணு வாங்க. 20T is equal to இதை இங்க ஒண்ணு 100. அப்ப T is equal to 5 seconds. ஓகேயா? Fourth answer. Right. இப்ப இது விளங்குதுன்றதுக்காண்டி இப்ப யோசிக்கிறேன். இதுதான் கேன்சர். இது சும்மா சாம்பிள். இப்படி நாங்கள் எல்லாத்தையும் செய்ய போறோம். நான் இந்த 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 கொஸ்டனை கொஞ்சம் கூட்டுவேன், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக்கும். இப்ப இதெல்லாம் அதே மாதிரி எல்லாம் வருது செய்யலாம் தானே. ஏற்கனவே இது சின்ன அதுல இது செய்வீங்க. நாங்கள் இதை போல அடுத்தடுத்ததுக்கு இதே மாதிரி கொஞ்சம் மாத்த போறோம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து இப்படி செய்யலாமா இல்லையா? செய்யலாம். ராய். ஓகே. இப்ப அடுத்தது முதல் கன்செப்ட் தான். அங்க ரெண்டாவது கேள்வி செய்யுங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் இப்ப டயக்ராம் போடணும். சீரான ஆர்முடுகள் 2 உடன் இயங்கும். துணிக்கையின் வேகம் 10 ms மைனஸ் 4 செகண்ட் நேர இடையின் பின்னர் பொருளின் வேகம் ஜாது. 4 செகண்டுக்கு பிறகு ஆஃப்டர் 4 செகண்ட் என்ன வெலோசிட்டி கேட்கிறேன். அப்ப அதே தான் மாத்தி கேட்கிறேன். இப்போ ஒரு பொருள் வேகம் என்ன? 10 மீட்டர் per second. acceleration எவ்வளவு? 2 ms மைனஸ் 2. வேகம் என்ன? இப்ப நீங்க நேரடியா செய்யறாங்களா இருந்தா acceleration 2 என்ன மீனிங்?
ஒரு செகண்டுக்கு 2 கூடும். ஒரு செகண்டுக்கு 2 கூடுது. 4 செகண்டுக்கு எவ்வளவு கூடும்? 8 கூடும் இல்லையா? 4 செகண்டுக்கு 8 கூடுதுண்டா ஆல்ரெடி 10 அல்லோ. 8 கூடினா இப்ப எவ்வளவு இருக்கும்? 18 இருந்ததோட 8 கூடுது. அப்ப என்ன வெலோசிட்டி? 18 நேரடியா 18 மீட்டர் பெர் செகண்ட். இது நேரடியா செய்யறாங்க. நீங்க இந்த மாதிரி தான் மாறும். ஓகே, இப்ப என்ன இதுல வியும் டீயும் தானே வருது. இப்ப நான் என்ன போடுவோம்? v is equal to u plus a. ஃபைனல் வெலோசிட்டி காணும். u என்ன 10, அக்சலரேஷன் 10, ஆர்முடுகள் 2, நேரம் வந்து 4. So 10 plus 8, 18. ஓகே, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் செய்து விடுங்க. கண்டு ஆன்சரை சொல்லுங்கடா. ரைட். ரைட். இப்ப நீங்க எப்படி செய்யறீங்கன்னு வேணும். அவன் டயக்ரத்தை போட்டுருவோம். இங்க இருந்தா பழகுறோம் டயக்ராம். எப்படி? ஆர்எம்எஸ் மைனஸ் 2 ஆர்முடலோட எங்குது 20 ஆரம்ப வேகம். அப்ப 20 மீட்டர் பெர் செகண்ட். ஆர்எம்எஸ் மைனஸ். இப்ப 5 செகண்ட் இடைவெளியின் பின்னர் வேகம். ஒரு செகண்ட்ல 6 கூடும். 5 செகண்ட்ல 30 கூடும். என்ன? ஒரு செகண்ட்ல 6. இப்ப 5 செகண்ட்ல 30. சோ 30 இன்க்ரீஸ் ஆனா எவ்வளவு வரும்? 30 கூடினா 20 இருக்குல்ல. 30 கூடினா 50. இப்ப ஃபைனல் வெலாசிட்டி 50. நீங்க v is equal to u plus at போட்டா சோ ஃபைனல் வெலாசிட்டி தான் காணணும். இறுதி வேகம் காணணும். இனிஷியல் என்ன? 20. ஆர்முடுகள் 6, நேரம் 5. இப்ப 20 plus 30, 50 மீட்டர் per second. With the fourth answer. Right. செகண்ட் வேர்டு என்ன? ஒரு பொருள் சீரான அமர்முடுகள் 8 உடன் இயங்குது. 70. இனிஷியல் ஸ்பீட் வந்து 70. அமர்முடுகள் 8 அப்ப -8. கேட்டது என்ன? 6 செகண்ட்ல வேகம். இப்ப அமர்முடுகள் என்ன? டீசலரேஷன் என்ன? 8 குறையும். 6 செகண்ட்ல 48 குறையும். சோ 48 குறைஞ்சா மிச்சம் அவ்வளவு இருக்கு. 70ல 48 போனா அவ்வளவு 22. நேரடியா செய்யணும்னா 22. இப்ப p is equal to u plus 80 போடுவீங்க. u என்ன? 70. அமர்முடுகுது. அப்ப டீசலேஷன் என்ன? -8 into t6. 70 minus 48. அப்ப என்ன வரும்? ஓகே இல்ல?
Right. அடுத்த கேள்வி பாருங்க. சரி. இப்ப அடுத்த கன்செப்டுக்கு போயிருக்க. சோ இந்த கிராஃப்கள்ல அப்ப இந்த கிராஃப் கீரைக்குள்ள ஒரு சின்ன கன்செப்ட் ஒன்று அதை கொஞ்சம் டீட்டெயிலா காய்ச்சிரும். இப்ப நாங்கள் இடப்பெயர்ச்சி நேர வரைவு கீறோம்னு வைங்களேன். சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கீறோம்னு வைங்களேன். அதுல இப்ப இங்க பாருங்க. சோ இது டைம். இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் அச்சு வந்து நேரம். இது இடப்பெயர்ச்சி. நாங்க நார்மலா இப்ப யூனிஃபார்ம் வெலோசிட்டின்னு வைப்போமே, சீரான கதி அல்ல சீரான வேகம். இப்ப சீரான வேகம் என்றா என்ன மீனிங்? யூனிஃபார்ம் வெலோசிட்டி என்ன வேகம் மீனிங்? யூனிஃபார்ம் வெலோசிட்டி என்றா சீரான வேகம் என்ன மீனிங் என்று கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் கூறுற அளவு சேம். அப்படிதானே? இப்ப சீரான வேகம் 20 மீட்டர் பெர் செகண்ட். ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு 20 மீட்டர், அடுத்த செகண்டுக்கு 20, அடுத்த செகண்டுக்கு 20. இப்ப நான் இந்த கிராஃப்ல கீரைக்கு என்னன்னு கீறுவேன் நீங்க, ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர். அது சும்மா நீங்க கீறுவீங்க. ஒரு செகண்டுக்கு 20, அடுத்த ஒரு செகண்டுக்கு எவ்வளவு? இன்னொரு 20. சீரான வேகமே. அப்ப இது 20. அப்ப இது எப்படி வரும் கிராஃப்? இப்படி வரும், ஸ்ட்ரைட் லைனா வரும். ஒரு செகண்டுக்கு 20, அடுத்த ஒரு செகண்டுக்கு 20. அப்ப என்னண்டு நேர்கோடா வந்தோம், ஸ்ட்ரைட் லைனா வந்தோம். விளங்குதா? அப்ப சீரான வேகம் என்று கீரைக்கு எப்படி கீறிக்கொள்ளுங்க? அது ஆரம்ப பூச்சியத்துல இருந்து பூச்சியத்துல மேல இருந்து அது இனி ஆறு முடுகுதண்டா. ஆறு முடுகுதண்டா என்ன மீனிங்? அக்சலரேட் பண்ணதுன்னா என்ன மீனிங்? அக்சலரேட் பண்ணி கொண்டு போகுதுண்டா, ஆறு முடியை கொண்டு போகுதுன்னா என்ன மீனிங் கேட்டா, வேகம் கூடுது, வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வேகம் கூடுதுன்னா என்னடா? ஒவ்வொரு செகண்டுக்கும் முதல் இருந்ததை விட அடுத்து வேகம் கூடுது, இடப்பெயர்ச்சி கூடுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடுது. ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போன டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட என்ன, முதலாவது செகண்டுக்கு போன இடப்பெயர்ச்சியை விட அடுத்த செகண்டுக்கு கூட இடப்பெயர்ச்சி. முதல் செகண்டுக்கு 10, அடுத்த செகண்டுக்கு 20. அப்ப எப்படி வரும் கிராஃப்? இது 1 செகண்ட் பார்த்தோம், தொடர்ந்து ரேகன் வரும் இப்படி வரும். அப்ப தொடர்ச்சியா பாக்க இப்படி வரும். நான் சொல்ற பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? அப்ப அக்சலரேஷனுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு நீங்க எப்படி வரும்? இப்ப டீசல் ரே பண்ணுது, இன்னொரு உங்களுக்கு என்ன வரும்? இன்னொரு முடிவுகளுக்கு என்ன, வேகம் குறையுது. வேகம் குறையுது என்ன மீனிங்? எவ்ரி செகண்டுக்கும் போற டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது, இடப்பெயர்ச்சி குறையுது. முதல் செகண்டுக்கு இவ்வளவு இடப்பெயர்ச்சி, அடுத்த செகண்டுக்கு இவ்வளவு இடப்பெயர்ச்சி குறையுது. இந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போனதை விட அடுத்ததுக்கு குறைவா போகுது. அப்ப என்ன வரும்? இப்படி வரும். அப்ப இப்படி வரும், அமர்முடு வரும். அப்ப இது யூனிஃபார்ம் வெலோசிட்டி, சீரான வேகம். இது ஆர்முடுகள், அக்சலரேஷன். இந்த முக்கோண மெத்தட் விளங்குதோ? இது நான் அடிக்கடி பயன்படுத்திக் கொள்வேன் கேள்வி செய்ய. ஓகேயா? இப்ப
இது நான் ஒரேடியா எல்லாத்தையும் காய்க்கல. இப்ப ஒரு சின்ன ஒரு அடிப்படையை தந்திருக்கேன். அங்கால கேள்விகள் செய்யக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்போம். அங்கால கேள்விகள் வரையக்குள்ள இப்ப நான் காய்ச்ச விளங்குது இல்லோட உங்களுக்கு? விலங்கியல் என்றாக்க விளங்குது. எல்லாரும் பதில் சொல்லணும். நீங்க சொல்ற பதில்களை வச்சுதான் அங்கால நான் டிசிஷன் எடுப்பேன். எப்படி எப்படி என்ன இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியில டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தந்திருக்காராம். இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஒரு நாள் கேக்குது அந்த கிராஃப்ல ஏன் ஜீரோவில இருந்து வரலன்னா ஜீரோவில இருந்து ஜீரோ அது தொடங்குற இடத்தை பொறுத்து. சும்மா ஜெனரல் கிராஃப் தானே கீறினான். அப்ப சும்மா அங்க அங்க கீறணும்ன்றதுக்காண்டி வேற வேற இடத்துல கீறதுக்காண்டி எப்படி கீறணும்? ஓகே, அது சந்தர்ப்பத்தை பொறுத்து ஜீரோவில இருந்து கீறிக்கொள்ளும். நான் கீரைகளை பார்ப்பது. இப்ப உங்களுக்கு என்ன வந்திருக்கார்? இடப்பெயர்ச்சி நேர வரை இப்படி தந்திருக்கேன். ஓகேயா? இப்ப நான் இந்த கிராஃப் என்னன்னு செக் பண்ண போறேன் பாருங்க. இப்படி எல்லாம் விளையுது. இதுல ரெண்டு கிராஃப் இருக்குது. இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. இப்ப இதுல பாருங்க. இங்க பாரு, இடப்பெயர்ச்சி கூடுது. இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இடப்பெயர்ச்சி கூடுது. இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடுது என்ன? இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வைங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுல எந்த இடப்பெயர்ச்சி கூடுதுன்னு இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் போய் இடப்பெயர்ச்சி கூடுதுன்னு வைங்க. இடப்பெயர்ச்சி கூடுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடுது. ஓகே, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது. இங்க வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது. குறையுதுண்டா திரும்பி வர்றார் அப்படின்னு மீனிங். ஒரே திசையில இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையலாது, இடப்பெயர்ச்சி குறையலாது. கூடினது திரும்பி வந்தா தான் இடப்பெயர்ச்சி குறையும். ஆமா இல்ல? இப்ப உங்களுக்கு தெரியும், இயக்கம் ரெண்டு திசையில நடக்குது. எப்படி? கொண்டு போகுது, மற்றது திரும்பி வருது. அப்பதானே இடப்பெயர்ச்சி கூடி குறையலாம். அது விளங்கிட்டு எல்லாருக்கும் என்ன? இப்ப இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு பாருங்க. இது இந்த திசையில எங்க வேகம் பிளஸ், இந்த திசையில எங்க வேகம் மைனஸ். இப்ப வேகம் பிளஸ்லயும் வரணும், மைனஸ்லயும் வரணும். இப்ப கட் பண்ணு. முதலாவது ஆன்சர் வராது. ஏண்டா ரெண்டும் பிளஸ்ல இருக்கு. ஆன்சர் எப்படி வரணும்? வேகம் பிளஸ்லயும் இருக்கணும், வெலோசிட்டி பிளஸ்லயும் இருக்கணும், நெகட்டிவ்லயும் இருக்கணும், மைனஸ்லயும் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல வெலோசிட்டி வந்து எப்படி இருக்கு? பிளஸ்ல மட்டும் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது. முடிஞ்சா செகண்ட் ஆன்சர் வராது. ஃபோர்த் ஆன்சர் வராது. இப்ப மூண்டை கட் பண்ணிட்டீங்களா? இது விளங்கிச்சோ? இனி அடுத்த ரெண்டுல உண்டு. இப்ப இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடுதுன்னா பிளஸ்ல இருக்கணும், பிறகு மைனஸ்ல இருக்கணும். அப்ப இது வரும் தேர்ட் ஆன்சர் தானே வரும். அடுத்தது இப்ப பிப்த் வராதுன்றதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன் பாரு. அப்படி என்ன? டேய், இடப்பெயர்ச்சி நேர வரைவுண்ட படித்திறன் என்னது தரும்? கிரேடியன். இந்த கிராஃப் கிரேடியன் வந்து என்ன? படித்திறன் வேகம். இந்த இடத்துல படித்திறன் ஜீரோ கிடையாது வருது. இந்த இடத்துல படித்திறன் ஜீரோ. இந்த நடுவுல வேகம் ஜீரோ வரும். எந்த ஆன்சர்ல வருது? தேர்ட் ஆன்சர்ல வருது, பிப்த் ஆன்சர்ல வரையில. இப்ப ஆன்சர் எது? முதல் எம்சிக்யூ செய்யற அப்படின்னு விளங்கிட்டு உங்களுக்கு. இந்த கேள்வி செய்த விளங்கிட்டല്ലോ.
இப்ப இதுக்கு சரியான கிராஃப் எப்படி கேட்றேன்னு பாத்துருவோம். அதையும் பார்க்கத்தானே வேணும். லாஸ்ட் பிளீஸ். இப்ப லாஸ்ட் சொன்னது என்னன்னு சொன்னா, இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன். படித்திறன்ன்றது கிரேடியன். சோ படித்திறன் வந்து என்னது, இந்த கோணம் எக்ஸ்ஹெச் அமைக்கிற கோணம். இப்ப அந்த படித்திறன் வந்து 0. இதுல படித்திறன் 0 இந்த இடத்துல, அதாவது நடு கூடுது குறையுது, அந்த திரும்புற இடத்துல வேகம் 0. பிளஸும் மைனஸும் மாறுற இடத்துல வேகம் 0 இருக்கும். அப்ப மூன்றாவது படத்துல வேகம் 0 இருக்குது. ஓகே, இந்த மாறுற இடத்துல 0. நாலாவது படத்தை பாருங்க, இந்த மாறுற இடத்துல பெரிய வேகம் இருக்கு. அது வராதானே, பூஜ்ஜியம் வர மாறுற இடத்துல. ஓகே ஓகே. இப்ப இதுக்கு இந்த கிராஃப சரியா கண்டுபிடிக்கிறது எப்படி, அதையும் பார்க்கத்தானே வேணுமா பாருங்க. இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப இடப்பெயர்ச்சி கூடுதல்லோ, எப்படி கூடுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு கூடவாயும் அடுத்ததுக்கு குறைவாயும் வந்தாதான் இப்படி கேவ் வரும். இந்த கேவ் வரணும்டா இப்படி வரணும். அப்ப என்ன நடக்குது, வேகம் குறையுது. ஒவ்வொரு செகண்டுக்கு உரிய இடப்பெயர்ச்சி தானே வேகம். எவ்ரி செகண்டுக்கு உரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலோசிட்டி. அப்ப இங்க வெலோசிட்டி குறையுது. சோ வெலோசிட்டி குறையுது என்ன இப்படி வரும். இங்க கேவ் எல்லாம் இல்ல தானே, எல்லாமே ஸ்ட்ரைட் லைன். அப்ப சீரா குறையுது. எல்லா ஆன்சரும் ஸ்ட்ரைட் லைன், அதனால சீரா குறையுது. பிறகு இது எதிர் திசை. இப்படி இது வேற தானே எதிர் திசை. எதிர் திசையில என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையணும். எப்படி குறையுது என்ன, இந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு இவ்வளவு, அடுத்த செகண்டுக்கு இவ்வளவு. அப்பதான் இப்படி கவர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போன டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட, இடப்பெயர்ச்சியை விட, அடுத்த செகண்டுக்கு போன இடப்பெயர்ச்சி கூட. சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடுதுன்னா வேகம் கூடுது. எதிர் திசையில வேகம் கூடுது. இப்ப மைனஸ்ல வேகம் கூடுது அப்படின்னு. ஓகே இல்ல, இதுக்கு என்ன ஆன்சர், தேர்ட் ஆன்சர். இப்ப என்ன செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க அது ஃபர்ஸ்ட் பார்ட். ஆன்சர் சொல்லுங்க வாப்படா. முதலாவதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. மூன்றுல முதலாவது. முதலானோட கம்பேர் பண்ணி சொல்றேல, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. Right. இப்ப எப்படி எல்லாம் வருது என்ன, சோ இடப்பெயர்ச்சி குறையுது, பிறகு கூடுது. இடப்பெயர்ச்சி குறையுதுன்னா எதிர் திசையில இயங்குற, எதிர் திசையில இயங்கி வேகம் மைனஸ். பிறகு இடப்பெயர்ச்சி கூடுது, இடப்பெயர்ச்சி கூடுதுன்னா பாசிட்டிவ்ல இயங்கும். அப்ப முதல்ல மைனஸுக்கு வரணும், பிறகு பிளஸ்ல வரணும். மைனஸ் பிளஸ் வரணும். முதல்ல மைனஸ், ஏன் இடப்பெயர்ச்சி குறையுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுதுன்னா ஆப்போசிட் டிரெக்ஷன்ல மூவ் ஆகணும், எதிர் திசையில இயங்கணும். இப்ப மைனஸ், வேகம் மைனஸ். பிறகு நேர் திசையில இயங்குது, வேகம் பிளஸ். மைனஸ்ல வரணும், பிறகு பிளஸ்ல வரணும். அப்ப ரெண்டுக்கும் வரணும் என்று சொன்னா
ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது, செகண்ட் ஆன்சர் வராது, ஃபோர்த் ஆன்சர் வராது. இனி எது வர போகுது? தேர்ட் அல்லது ஃபிஃப்த். அதுல முதல்ல மைனஸ், பிறகு பிளஸ். சோ தேர்ட் ஆன்சர். ஓகே, அப்படி இல்லையா இந்த இடத்துல படிக்கிறேன் ஜீரோ. இந்த இடத்துல படிக்கிறேன் ஜீரோ இல்லோ, ரெண்டும் ஜீரோ. இந்த பக்கத்தாலையும் ஜீரோ வரணும், இந்த பக்கத்தாலையும் ஜீரோ வரணும். அதன்படி பார்த்தாலும் என்ன? தேர்ட் ஆன்சர். இது ஓகே இல்லோ? இப்ப நீங்க செகண்ட் பார்ட் சொல்லுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். ஓகே, இப்ப இந்த இதுக்கு எப்படி வரும்? இப்பவும் இப்ப சிக்கல் என்ன? இப்படி இருக்குது. இரண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுதுன்னா மைனஸ், திருப்பி கூடுது பிளஸ். ஃபர்ஸ்டுக்கு மைனஸ் வரும், பிறகு பிளஸ் வரும். சோ ஃபர்ஸ்டுக்கு மைனஸ், பிறகு பிளஸ் வரணும்டா தேர்ட் ஆன்சரும் வரும், ஃபிஃப்த் ஆன்சரும் வரும். இப்ப தேர்டா ஃபிஃப்தா? எங்க தானே சிக்கல்? இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, படித்திறன் மாறையில. சோ கிரேடியன் வந்து கான்ஸ்டன்ட். சோ கிரேடியன் கான்ஸ்டன்ட், படித்திறன் மாறிலியண்டா மாறா வேகம். அப்ப முதல்ல மைனஸ் மாறா வேகம், கான்ஸ்டன்ட் வெலோசிட்டி. பிறகு மாறா வேகம், படித்திறன் மாறையில, கான்ஸ்டன்ட் வெலோசிட்டி பிளஸ் இல்ல. அப்ப எது வரும்? ஃபிஃப்த் ஆன்சர். ஓகேயா? ரைட், எக்ஸ்பிளைன் பண்ணட்டாமா. இங்க பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையக்குள்ள இது இந்த படித்திறன் பார்க்க இந்த சாய்வை பார்க்கணும் பின்னுக்கு. இந்த சாய்வு வந்து மாறையில, சாய்வுன்றது படித்திறன். சோ படித்திறன் மாறையில, அப்ப கிரேடியன் வந்து கான்ஸ்டன்ட். சோ படித்திறன் மாறலையா, இடப்பெயர்ச்சி நேர வரைவு படித்திறன் என்ன? வேகம். சோ வேகம் மாறையில, அப்ப மாறா வேகம். பட் முதல்ல மைனஸ் வரும். இடப்பெயர்ச்சி குறையுது, இடப்பெயர்ச்சி குறைஞ்ச ஆப்போசிட் டிரெக்ஷன், எதிர் திசையில இயங்குது மைனஸ். இடப்பெயர்ச்சி கூடுதுன்னா நேர் திசையில இயங்குது பிளஸ். இந்த பிளஸ் மைனஸ் எப்படி பாக்குறேன்னு கேட்க. டேய், அது ஒண்ணு இல்ல, இடப்பெயர்ச்சி கூடினா பிளஸ், குறைஞ்சா மைனஸ். டே, இப்ப ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப ஜீரோ, நீங்க எப்படி சொல்லுங்க? ஜீரோ நம்பர் கூடுதுன்னா என்ன நடக்கும்? நம்பர் கூடுதுன்னா பிளஸ், குறையுதுண்டா ஜீரோவில இருந்து குறையுதுன்னா மைனஸ் தான். அதுதான் கேட்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடினா பிளஸ், குறைஞ்சா மைனஸ். ஓமல்ல, இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது, கிராஃபின் படி குறையுது வேல்யூ. இங்க இருந்து 10, 9, 8, 7, 5 அப்படின்னு குறையுதானே. டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுதுன்னா மைனஸ், கூடுதுன்னா பிளஸ். அப்ப ஃபர்ஸ்டுக்கு மைனஸ், பிளஸ். ஓகேயா? இப்ப நாலாம் கேள்வி பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க.
t7 0-வில் ஓய்வில் இருந்து ஆரம்பித்து இயங்கும் பொருள் ஒன்றின் ஆர்முடுகள் நேரத்துடன் மாறுபடும் வரைவு காட்டுகின்றது. 14 செகண்டில் பொருளின் கதை. இப்ப அக்சலரேஷன் டைம் கிராஃப் தந்திருக்கார். இப்ப எதுவா இருந்தாலும் இங்க பாருங்க, வெலோசிட்டி டைம் கிராஃப் தந்தா, விடி கிராஃப் தந்தா, இது இந்த யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். இது செகண்ட். இப்ப இத பெருக்கினா என்ன வரும்? ஏரியா. மீட்டர் பெர் செகண்டையும் செகண்டையும் பெருக்கினா என்ன வரும்? மீட்டர். இப்ப இது என்னன்னு கேட்டா இடப்பெயர்ச்சி. என்னது? இருந்த இடம் மாறின அளவு தரும். இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் தரும். இப்ப வெலோசிட்டி டைம் கிராஃப் ஏரியா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தரும். ஓகேயா? இதே மாதிரி இப்ப நீங்க அக்சலரேஷன் டைம் கிராஃப் கேட்டீங்க. அக்சலரேஷன் ஆர்முடுகள் வந்து ms-2, டைம் வந்து செகண்ட். இப்ப இந்த ஏரியா என்னது தரும்? ரெண்டா யூனிட் பெருக்கி பாருங்க. ms-2 செகண்ட் பெருக்கினா என்ன வரும்? ms-1. அப்ப இது என்னது தரும்டா? வேகம் மாற்றத்தை தரும். எப்பவுமே பரப்பு மாற்றம் என்று வரணும். வேக மாற்றம், சேஞ்ச் இன் வெலோசிட்டியை தரும். இப்ப இங்க சார் அப்ப இங்க மட்டும் இடப்பெயர்ச்சி சொன்னீங்களே, டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறினா தான் இடப்பெயர்ச்சி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா தான் அதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி. ஒரே இடத்துல நின்ற இடப்பெயர்ச்சி அல்ல. என்ன? அப்ப அதனால மாறினதுதான் இடப்பெயர்ச்சி என்றதால அதுக்கு மாற்றம் சொல்லல. மற்றபடி இதேதான் எல்லாத்துக்கும். இப்ப திசைக்கும் நேரத்துக்கும் பாருங்க. திசைக்கும் நேரத்துக்கும் என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்டு டைம். என்ன யூனிட்? நியூட்டன் செகண்ட். நியூட்டன் செகண்ட் எது? இந்த உந்தம், மொமெண்டம். அப்ப என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த மாற்றம். எப்பவுமே ஏரியா என்னது தரும்? அதை பெருக்கினா வருவதால தரும். அந்த யூனிட்டை வச்சுக்கொண்டு அது என்ன காணியம் சொல்லிக்கணும். சார் நியூட்டன் செகண்ட் கணத்தாக்குன்னு சொன்னா எஸ், கணத்தாக்குன்னு சொன்னாலும் சரி, இம்பல்ஸ் சொன்னாலும் சரி. என் இம்பல்ஸும் உந்த மாற்றமும் ஒன்றுதான், சமன். சரி, அப்ப இப்ப இந்த கேள்வியில என்ன? 14 செகண்ட்ல வேகம் என்ன? இப்ப என்ன ஏரியாவை கண்டுபிடிச்சீங்க? இப்படிதான் கேட்கிறா. இதுல 4 இந்த வெலோசிட்டி 4, அந்த வெலோசிட்டி 2. இப்ப இந்த டோட்டல் ஏரியாவை காணும். மாற்றம். இப்ப இந்த ஏரியா என்ன? இது செவ்வகம். 4 into 4 16, அரைவாசி 8. இது அக்சலரேஷன் டைம். அப்ப இது 8 மீட்டர் per செகண்ட். இது 4 into 6. இது 4, இது 6. அப்ப 4 into 6 24. இது எவ்வளவு? இது செவ்வகமாக்கிட்டீங்கன்னா 2 into 4 8. அப்ப இது 4. இது எவ்வளவு? 2 into 2. இது 2, இது 2 4. அப்ப -4. டேய் 2 into 2 4 என்ன? இது 1 என்ன? சாரி 2 என்ன? டேய் 2 into 2 4. அது செவ்வகமா இருந்தா தானே 4. ரெக்டாங்கிளுக்கு 4. அப்ப ட்ரையாங்கிளுக்கு -2. இப்ப கூட்டினா என்ன வரும்? இதுல இருந்து போனா 2. இப்ப 10 34. 34 மீட்டர் per செகண்ட் சேஞ்ச் இன் வெலோசிட்டி v minus u. ஓய்வுல இந்த லெவலுக்கு எடுத்து u 0. v சமன் அளவு இது 0 34 மீட்டர் per செகண்ட். இது பிளஸ் அமர்முடுகிறார் வேகம் குறைகிறார். அப்ப மைனஸ். சோ கூடினது இங்க குறைஞ்சது, அதான் மைனஸை கழிச்சு விட்டார். இது விளங்குது எல்லாம்.
அடுத்த ரெண்டுக்கு ஆன்சரை சொல்லுங்கடா. இப்ப 6 செகண்டில் பொருளின் கதை. இப்ப இது அக்சலரேஷன் டைம் கிராஃப். இப்ப இது ஏரியா என்ன, வேகம் கூடுது. இப்ப v மைனஸ் யூன்றது வேக மாற்றம். இந்த ஏரியா half into base 6 into 5. இப்ப 15. ஓய்வில் என்ன விളിக்கிறது, ஆரம்பம் 0. அப்ப v is equal to 50. So 15 meter per second. Second answer. செகண்ட் பார்ட் என்ன, அது அதேதான். Five. So ஓய்வில் இருந்து வெளிக்கிடுது. அப்ப b மைனஸ் u வந்து இந்த ஏரியா. இப்ப இது என்ன, சரிவா இந்த ட்ரப்பீசியத்தின் ஏரியா என்ன, half into சமாந்தர பக்கம் கொடுத்து இது 6 இது 4. அப்ப 10 கூட்டின பெர்பெண்டிகுலர் செங்குத்து உயரம் என்ன 5. அப்ப 5 25. v மைனஸ் 0 இல்லோ, அப்ப v சமன் 25 மீட்டர் per second. Right. ചെല്ലാമല്ലോ. விளங்குதல்ல? ஓகே. சோ நான் இதே மாதிரி தான் கேள்விகளை செய்து கொண்டு போறோம். சோ எப்படி நாங்கள் கண்டினியூ பண்றோம்னு பார்ப்போம். ஓகே. சரி.